ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜென்ரல் தமிழுக்கான ரிவிஷன் வீடியோ, ஃபாஸ்ட் ரிவிஷன். குயிக்காக வந்து என்னென்ன போர்ஷனை சிலபஸ் வைஸ் படித்தோன்னா கம்மி டைமில் நிறைய ரிவிஷன் பண்ணலாம், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணுறேன். இல்லை பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த பேசிஸில் வந்துட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஹை ஸ்கோர் வாங்கலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் நான் கவர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஸோ என்ன இலக்கியம், அதுக்கப்புறமா வந்துட்டு எந்த லெசன்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மேலே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். புக் இருக்கிறவங்க புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம், இல்லாட்டி பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு தொல்காப்பியம் கவர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் எழுதியது தொல்காப்பியர். எழுத்து சொல் பொருள் 3 அதிகாரம், 27 இயல்கள் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் 9 ஸோ இதில் வந்து 9 இயல்கள் தனியாக இருக்கிறது, அதை மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 9 இயல்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 27 இயல்கள். இதில் பார்த்தீங்கன்னா உரை எழுதினவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இளம்பூரனார், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வசிலையார், பேராசிரியர். அதில் வந்து நச்சினார்க்கினியர் இதுதான் வந்து இந்த பாடலில் பாடமாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து நன்னூல். தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல். 13ஆம் நூற்றாண்டு பவணந்தி முனிவரால் இயற்றப்பட்ட தமிழ் இலக்கண நூல். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என 2 அதிகாரமாக இருந்திருக்கும். மொத்த பகுதி பார்த்திங்கன்னா 5 மொத்தம் 10 பகுதியாக இருக்கும். எழுத்ததிகாரம் பார்த்திங்கன்னா 5 பகுதிகளாகவும், அடுத்து வந்து சொல்லதிகாரம் 5 பகுதியாகவும் இருக்கும். சீயகங்கன் அப்படிங்கிற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் வந்து நன்னூலை இயற்றிருப்பார். ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புத்தூர் அப்படிங்கிற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபாபு கோயில் உள்ளது. இங்கே வந்து பவணந்தியாரின் உருவ சிற்பம் இங்கே உள்ளது. நன்னூலோட முதல் பதிப்பு 1834. அதே மாதிரி தொல்காப்பியத்தோட முதல் பதிப்பு 1847. தண்டி அலங்காரம். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலானந்தம். இதே அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறும், மற்ற இலக்கணத்தையும் கூறுறது வந்து தொல்காப்பியம், வீர சோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம். இது எல்லாமே இலக்கண நூல்கள். தண்டி அலங்காரம் வந்து இது அணி இலக்கணத்தை மட்டும்தான் கூறும். காவியாதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது. இதோட நூல் ஆசிரியர் தண்டி, 12ஆம் நூற்றாண்டு. 3 பெரும் பிரிவுகளை உடையது. அடுத்து நாலடியார், 14 கீழ்கணக்கு. இதிலிருந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஸ்டார்ட் ஆயிரும். நாலடியார், நாலடி 400 வேளாண் வேதம்னு குறிப்பிடுவாங்க. அறம்பொருளின் முன் திருக்குறள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி 4 சொல்லுக்குறுதியில் 4ங்கிறது வந்து நாலடியார், 2ங்கிறது திருக்குறளையும் குறிக்கும். ஸோ அதே டீட்டெயில்ஸ்லாம் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. 14 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. 10 பாட்டு, 8 தொகை. 10 பாட்டில் 10 நூலும், 8 தொகையில் 8 நூல்களும், மொத்தம் 18 மேல் கணக்கு நூல்களாக இருக்கும். இதே வந்து இது வந்து சங்க இலக்கண நூல்கள் தான் வந்து 18 மேல் கணக்கு நூல்கள், 17 மேல் கணக்கு நூல்கள்னு இருக்குது. இதே சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களுக்கு தான் 14 கீழ்கணக்கு நூல்கள்னு பேர். அதுலேயும் 18 நூல்கள் இருக்கும். ஸோ அதை தான் லைனாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் மேக்ஸிமம் வந்து அறநூல்களாக இருக்கும். இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் வர்றது வந்து நாலடியார். அடுத்து நான்மணிக்கடிகை. ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பிங்கிறது ஊர், நாகனாருங்கிறது அவரோட இயற்பெயர். நூல் குறிப்பு 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கடிகை என்றால் அணிகலனும், 4 மணிகளை கொண்ட அணிகலன்கிறது இதோட பொருள். ஒவ்வொரு பாட்டுக்கும் 4 கருத்து இருக்கும். பழமொழி 400 இயற்றியவர் முன்னுரை அறையனார். இவரோட காலம் 4ஆம் நூற்றாண்டு. கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் சமண சமயத்தை சார்ந்தவர்னு அறியலாம். 14 கீழ்கணக்கு நூல்களில் உண்டு. 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும். அதனால தான் பழமொழி 400ன்னு பேர். ஆற்றுனா வேண்டுவதையில் கற்றுனவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம். இதெல்லாம் பழமொழி 400ல் வருது. திரிகடுகம் நல்லாதனார் இயற்றியது. செரு ஆடு தோல் நல்லாதன் அப்படிங்கிற 1000 குறிப்பிடுது. திரிகடுகம் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 100 வெண்பாக்களை உடையது. சுக்கு மிளகு திப்புளியால் ஆனது. ஆனால் மருந்து பொருள்களுக்கு பேர் வந்து திரிகடுகம். அதே மாதிரி இந்த நூல்களில் வந்து 3 கருத்துக்கள் இருக்கும். ஏலாதி, கனிமேதையாவியர்,
இயற்றியது. சமண சமயத்தை சார்ந்தவர். 5ஆம் நூற்றாண்டு. இவரோட இன்னொரு நூல் திணைமாலை 150. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஏழாதையும் ஒன்று. மொத்த ஏலம் முதன்மையாக கொண்டு லவங்கம், சின்னாவர்பூ, சுக்கு, மிளகு, திப்புள்ளின்னு 6 பொருட்கள் கொண்டது. அதை ஏலாதி. இந்நூலோட கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா கற்போரின் அறியாமையை அகற்றும். சிறு பஞ்ச மூலம். காரியாசான் மதுரை தமிழாசிரியரின் மாக்காயனாரின் மாணாக்கர் அப்படிங்கிறது. சமண சமயத்தை சார்ந்தவர். கனிமேதாவியாரும் இவரும் ஒரே சாலை மாணக்கர். ஒரு சாலை மாணக்கர்னால் ஒரே இடத்துல படிப்பாங்க. சிறுபஞ்ச மூலம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் காரியாசான் கடல் வாழ்த்துடன் மொத்தம் 97 வெண்பாக்களை உள்ளன. கண்டங்கத்திரி, சிறுவதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலப்பொருட்களை கொண்டது மூலிகை. நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன அப்படிங்கிற இதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ சாதனைக்கு வயதில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வயதாக கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார் அறவுரை கோவைன்னு அழைக்கப்படுது. 10 அதிகாரங்கள் இருக்குது. இனியவை 40. 2ஆம் நூற்றாண்டு. ஆசிரியர் பார்த்திங்கன்னா மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். இன்னா 40 கபிலர் இயற்றியது. 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். 164 இன்னா செயல்களை குறிப்பிடுது. ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு பேர். 5 50. ஸோ யார் ஆசிரியர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எதை முதன்மையாக கொண்ட முல்லைத்திணையை முதலாக கொண்ட 14 கீழ்கணக்கு நூல்கள் தான் 5 50. 5 70 மூவாதியார். திணைமொழி 50. சேந்தனார். யாழும் குழலும் முழவும் இயந்தன அப்படிங்கிறது இதோட ரெஃபரன்ஸ் உள்ளது. அடுத்து திணைமாலை 150. 14 கீழ்கணக்கு அகப்பொருள் நூல்களில் மிகப்பெரியது திணைமாலை 150. அகப்பொருளில் மிகப்பெரியது. இதன் ஆசிரியர் கனிமேதாயா. அறநூலில் வடச்சொல் கலப்ப மிகுதியாக உள்ள நூல் ஏலாதி. வடச்சொல் கலப்பு குறைவாக உள்ள நூல் கைநிலை. அப்புறமா இதே நூலில் தான் பார்த்தீங்கன்னா திணைமாலை 150 வந்துட்டு திருமணத்துக்கு வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கார் 40. மதுரை கண்ணன் கூத்தனார். முல்லை மட்டும் பாடிய நூல். ஒரே ஒரு திணை மட்டும் தான் பாடியிருக்கோம். கார் 40. கைநிலை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் புள்ளங்காடனார். கை அப்படின்னா ஒழுக்கம், நிலைனா தன்மை. ஒழுக்கத்தின் தன்மை என்பது பொருள். மொத்தம் 60 பாடல். திணைக்கு 12 பாடல். புறநூல்கள் மொத்தம் 2 கொடுத்துருப்பாங்க. களவழி 40, இந்நிலை. களவழி 40ஓட ஆசிரியர் பொய்கையார். 40 பாடல்களை கொண்டது. இந்நிலை பார்த்தீங்கன்னா அதுவும் பொய்கையார். 45 பாடல்களை கொண்டது. தொல்காப்பியம் கூறும் எண்வகை வனப்பில் இது அம்மை என்னும் வகையை சார்ந்தது. நீதி நூல்கள் மொத்தம் 18 நூல்களில் 11 நூல்கள் நீதி நூல்கள். இது ஃபுல்லாமே நீதி நூல்கள். அகநூல்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த நீதி நூல்கள் மட்டும்தான் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அகத்திணை சார்ந்த நூல்கள்லாம் பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. புறத்திணை அதே மாதிரி தான். ஸோ புறநூல்களில் உங்களுக்கு
ஒன்றே ஒன்று தான், களவழி 40. இன்னொன்று வந்து இன்னிலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் புறம் சார்ந்து தான் வரும், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஔவையார் பார்த்திங்கன்னா நூலினா மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, ஸோ இதெல்லாம் பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதியமானுடன் நட்பு பாராட்டியிருப்பாங்க. அகநானூற்றில் 4, குறுந்தொகையில் 15, நற்றிணையில் 7, புறநானூற்றில் 33, மொத்தம் 59 பாடல். அடுத்து கம்பராமாயணம், ராமவதாரம்னு பேர். கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படிங்க. திருவழுந்தூரை சார்ந்தவர். திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளர் அவரால் ஆதரிக்கப்பட்டிருப்பார். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன்னு புகழப்பட்டிருப்பார். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை விளக்கம், ஏறுவது, சிலை எழுப்பது, இந்த நூல்கள்லாம் ஏற்றிருப்பாங்க. மொத்தம் எத்தனை காண்டம் இருக்குது? இல்லை மென்ஷன் பண்ணது அயோத்தியா, ஆரண்யா, கிட்கிந்தா, யுத்த, மொத்தம் 6 காண்டம் வரும்னு நினைக்கிறேன். யாமறிந்த புலவலியிலே கம்பனை போல்னு பாரதியாரும், விருத்தம் என்னும் ஒன்பாருக்கு உயர் கம்பன் அப்படின்னா அவர் பொதுவாக சொல்லியிருப்பாங்க. பாரதியார் சொன்னது யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி எல்லாம் சமகாலத்தை சேர்ந்தவங்க. இவரோட காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர். கம்பராமாயணம், பாலகாண்டம், அயோத்தியா, ஆரண்யா, கிட்கிந்தா, சுந்தர, யுத்த காண்டம்னு 6 காண்டங்களோடது. தமிழுக்கு கதின்னு இந்த நூலை அழைப்பாங்க. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதனை புதுப்பித்து விடலாம் சொன்னது கால்டுவெல். ராவண காவியம், தமிழக காண்டம், இலங்கை, விந்த, பலபுரி காண்டம், போர் காண்டம் அப்படின்னு 5 காண்டங்களை உடையது. 3100 பாடல்களை கொண்டது. 25 நாளில் முடிச்சிருப்பாங்க. யாப்பதிகாரம், தொடையடிகாரம், இது வந்து மற்ற 2 நூல்கள். இதே புலவர் குழந்தை தான் ராவண காவியத்தை இயற்றியிருப்பாங்க. ஸோ அவர் இயற்றிய மற்றொரு நூல்கள். புறநானூறு, சிறுபஞ்ச மூலம் பாடல் ரெஃபரன்ஸாக கொடுத்துருப்பாங்க. இது வேணால் பார்த்துக்கோங்க. பண்டைய வேந்தர்களின் இது வந்து புறநானூறு. இது வரைக்கும் புறநானூறுலேருந்து வந்து உங்களுக்கு 14 மேற்கணக்கு, இது வரைக்கும் 14 கீழ்கணக்கு நூல்கள் முன்னாடி பார்த்துருப்போம். அடுத்து கம்பராமாயணம் பார்த்தோம், ராவண காவியம் பார்த்தோம். இது வந்து 14 மேற்கணக்கு நூல்கள், 8 தொகை 10 பாட்டு. ஸோ அதில் 8 தொகையில் வந்து புறநானூறு இருக்குது. பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை குறித்து குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டோர்கள் பெருமைகளை பற்றி கூறணும். பண்டைய தமிழரின் அரிய வரலாற்றையும் பண்பாட்டு கருவூலமாக விளங்குது. ஜியுபோப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். புறமெனவும் புறப்பாட்டெனவும் அழைக்கப்படுது. அகவர் பாக்களால் ஆனது. அரசனை பற்றியும் சமூக வாழ்வு பற்றியும் சொல்லுது. இதில் சில பாடல்கள் பார்த்திங்கன்னா கடவுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி பாடியிருப்பாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பாடலை. இவர் வந்து புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் பாடியிருப்பாங்க. புறநானூறு ஃபஸ்ட்டாக ஊஎஸ்ஆ தான் அச்சில் பதிப்பிச்சிருப்பார். அதோட ஆண்டு 1894. ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் வந்து இந்த நேமில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் 1999. இந்த 12th உள்ள லெசனில் உள்ள பாடல் பாடினது வந்து பிசிராந்தையார். பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு ஊர் தான் பிசிர் அப்படிங்கிறது.
இதோட ஃபுல் பிரித்தெழுதுக புறம் 4 100. இதில் இன்னொரு பாடல்கள் எழுதினவர் பார்த்திங்கன்னா மதுரை கணக்காயினர் மகனா நக்கீரரார். இவர் வந்து திருமுருகாற்றுப்படை நெடுநாள் வாடகை இயற்றிருப்பார். கண்ணகனார் கோப்பெருஞ்சேல சோழனின் அவைக்கள புலவராக இருந்திருப்பார். அகநானூறு மருதன் இளம் நாகனார். இந்த பாடல் எழுதின மருதம் இளநாங்கனார். இவர் கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியிருப்பார். மருதத்திணை பாடுதல் வல்லவர். இவர் அகநானூற்றுலையும் பாடல் ஏற்றிருப்பார். அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று, 400 பாடல்கள் கொண்டது, நெடுந்தொகைன்னு அழைக்கப்படுது. 8 தொகை நூல்கள் என்னென்ன? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. அகநானூறு 145 புலவர்கள், களிற்றியாரை நிறை, மணிமிடை பவளம், நித்தின கோவைன்னு 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இது வந்து திணை என்னென்ன பாடல் வரிசையில் இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க, எத்தனை எண்ணிக்கை இதை கேட்கலாம். பாலை 200, குறிஞ்சி 80, முல்லை 40, மருதம் 40, நெய்தல் 40. பாடல் என்ன வரிசையில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. களிற்றியானை நிறை 120, மணிமிடை பவனம் 180, நித்தில கோவை 100. கலித்தொகை கலிப்பா என்னும் பாவகையால் ஆனது. 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைக்களின்னு 5 பிரிவுகளை கொண்டது. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோனார். குறுந்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாய் கூறுவது. 401 பாடல்கள் கடவுள் வாழ்த்து பாடலை தவிர 4 அடி சிற்றல்களையும் 8 அடி பேரலைகளும் கொண்டது. முதல்ல இந்த நூலை பதிப்பித்தவர் வந்து சௌரி பெருமாள் அரங்கனார். நல்ல குறுந்தொகைன்னு அழைக்கப்படுது. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகையை தொகுத்தவங்க. குறுமை கூட்டல் தொகை 4 to 8. ஐங்குறுநூறு 5 குறுமை கூட்டல் 100. 3 அடி சிற்றலை 6 பேரெல்லை. குறிஞ்சிக்கு கபிலர், முல்லைக்கு பேயனார், மருதத்துக்கு ஓரம்போகி, நெய்தலுக்கு அம்முவனார், பாலைக்கு ஓதலாந்தையார். தொகுத்தவர் கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் மாஞ்சேரல் இரும்புரை. நற்றிணை நல்ல திணைன்னு சொல்லுவாங்க. 9 அடி சிற்றலை, 12 அடி பேரலை. தொகுத்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. போதனாரோட ஒரு பாடல் வந்து 13 அடி கொண்டது. நார்மலாக 12 அடி தான் இருக்கும். எக்ஸப்ஷனாக 13 அடியிலையும் பாடியிருக்காங்க. நற்றிணை நல்லெண்ண அடைமொழியில் கொண்டது. பன்னாடு தந்த மாறன் வழுதி 9 அடி 12 அடி. பரிபாடல். ஸோ இது வந்து அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கமே திருவாசக பாடல். சயின்ஸ் ரிலேட்டடாக வரும். பரிபாடல் 8 தொகை நூல்கள் ஒன்று. இந்த பாடலை பாடினது வந்துட்டு கீரந்தையா. ஓங்கு பரிபாடல்னு சொல்லுவாங்க. பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். 70 பாடல் இருக்கதா சொல்லியிருப்பாங்க. 24 பாடல் தான் கிடச்சிருக்கும். 10 அப்படிங்கிறது வந்து 8 தொகை நூல்களில் அமைந்த புறத்திணை நூல்களில் ஒன்று. 10 10 பேர் சேர மன்னரில் 10 பேரோட சிறப்பாக பாடும். ஆனால் ஃபஸ்ட்டு 10 கடைசி 10 கிடச்சிருக்காது. அதனால் 8 பேரோட இது தான் தெரிஞ்சிருக்கும். சிறந்த சொற்றொடர பாடலுக்கு தலைப்பாக அமையும். 2ஆம் பத்தின் பாட்டுடைய தலைவன் வந்து இமயவரமன் நெடுஞ்செருளாதன்.
பாடினது பார்த்திங்கன்னா குமட்டூர் கண்ணனார். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் உள்ள இன்ஃபர்மேஷனு. ஸோ இந்த வீடியோ வந்து குயிக் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து வெவ்வேறு லெசனில் ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்துருப்பீங்க. அப்போ பார்க்குறதுக்கும் இந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறதுக்கும் ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு குயிக்காக ரீகலெக்ட் பண்ண முடியும். கொஷின் எடுக்கும்போது சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின் எடுப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் கொஷின் பேப்பரை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு கம்பேரிட்டிவாக ஈஸியாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.